அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஃப்ரிட்ஜ், மிக்சி, டிவி உள்ளிட்ட மின்சார உபகரணங்கள் வாங்கிக் கொள்ள இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும், ஆலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும், வீடில்லாதவர்களுக்கு 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் போன்ற 50 அறிவிப்புகளை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுக தேர்தல் அறிக்கை என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், 8000 ரூபாய்க்கு கூப்பன், மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது, 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் பெறுவதற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்லாம் அறிவிப்புகள் வெளியாகிருக்கு திமுக தேர்தல் அறிக்கையில். மகளிர் வாக்குகளை சிந்தாம சிதறாம பெறணும் அப்படின்றதான் ஒற்றை இலக்காக இந்த தேர்தல் அறிக்கையின் முக்கிய நோக்கமாக பார்க்க வேண்டியதா இருக்கா? நிச்சயமா பிரதானமாக அவர்கள் மகளிர் வாக்குகளை நம்புகிறார்கள். கிட்டத்தட்ட அதற்கான உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. 1,31,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அவர் பெண்கள் கூட்டம் தான் அவருக்கும் போகிறது. இன்னொரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவிப்பு, குலவிளக்கு திட்டம் என்கிற பேர்ல இதே 2000 ரூபாயை அவரும் அறிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையில திமுக ஏற்கனவே 1,31,00,000 பெண்களுக்கு, தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு ஒரு இலக்கம் வைத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து பெண்களுக்கும் கிட்டத்தட்ட அவரும் பெண்கள் வாக்குகளை அதற்கு ஒரு சவாலாக குலவிளக்கு திட்டம் என்கிற பெயர்ல 2000 ரூபாய் வழங்கப்படும். விஜய் ஒருபடி மேலே சென்று 2500 ரூபாய் என்கிறார். பட் இவர்களெல்லாம் விட திமுகவுக்கு இயல்பாகவே 1,31,00,000 பெண்களுக்கு வழங்குவதால் 2024 தேர்தலில் அவர்களுக்கு வந்த வாக்குகள் கிட்டத்தட்ட பெண்கள் வாக்குகள் பெரும்பகுதி 2024 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வாக்குகளை குறிவைத்துதான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை 2000 என்பது, அது கூட பொங்கல் வருகிற பொழுதே, பொங்கல் நேரத்தை ஒட்டியே இதற்கான சமீட்சைகளும் தெரிந்தது. பெரியசாமி உள்ளிட்ட சீனியர்கள் கூட அதை பேசியிருந்தாங்க. விரைவிலேயே பெண்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து முதல்வர்கள் அப்பொழுதுமே கூட அதை குறிவித்திருந்தார், சொல்லியிருந்தார். ஸோ அப்போ வழக்கமா தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகன்னா பெண்களுடைய பங்களிப்பு, அதுல இந்த முறை ஒரு கதாநாயகனாக அவர்கள் நினைப்பது 8000 ரூபாய்க்கான பரிசு கூப்பன். அந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு செக் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுலயும் சொல்றாங்க, கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில அனைத்து பெண்களுக்கும் என்கிற வார்த்தையை சொன்னதால்தான் எதிர்கட்சிகள் அதை பிடித்துக் கொண்டு நின்றாங்க. இந்த முறை மீண்டும் ஒரு முறை செய்தியாளர்கள் கேட்ட பொழுது கூட முதல்வர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார், வருமான வரி செலுத்தாத பெண்களுக்கு அப்படிங்கிறார். அப்ப அந்த 8000 ரூபாய் என்பது அந்த பரிசு கூப்பன் என்பது அனைத்து பெண்களுக்கும் இல்லை. கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. அவர்கள் வருமான வரி ஏற்கனவே செலுத்தாத பெண்கள் குடும்பம். அந்த பெண்களுக்கு தான் மீண்டும் இந்த 8000 ரூபாய் பரிசு கூப்பன் அப்படின்னு நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அது பெண்கள் வாக்குகளை இன்னைக்கு விஜய் போன்ற புதிய சக்தி வந்திருக்கிற பக்கம் திருப்பாமலும், எடப்பாடி பழனிசாமி இதே வாக்குறுதி தானே சொல்கிறார். அவரும் குலவிளக்கு திட்டம் 2000 ரூபாய், 3 கேஸ் சிலிண்டர்னு அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட விஜய் 6 கேஸ் சிலிண்டருங்கிறாங்க. ஸோ அப்படி பல நெருக்கடிகள் இருக்கக்கூடிய சூழல்ல தங்களோட பெண்கள் வாக்குகளை தக்க வைக்கணும்னு திமுக முயற்சி செய்திருக்கிறார். ஒரு பக்கம் பெண்கள் வாக்குகள், அதை குறி வச்சு பல அறிவிப்புகள். இன்னொரு பக்கம் தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த திட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிதியும் கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ இளைஞர்கள் வாக்கும் திமுகவுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கா? ஆமா சார், நிச்சயமா. அதாவது இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு என்பதை விட அவர்கள் ஆட்சியில் பயனடைந்த பயனாளிகளின் வாக்குகளை மொத்தமா எடுக்கணும். நீங்க கிட்டத்தட்ட புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த 2 திட்டத்திலையும் பயனடைந்தவர்கள் இப்பொழுது முதல் வாக்காளர்களாக முதலாக ஓட்டு போட போகிறவர்கள் தான். அப்ப அந்த தொகையை 1000 1500 என்பது ஒரு வாக்குறுதியாக மாறுகிறது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆட்சி நிறைவடைகிற தருணமாக இருந்தாலும் கூட ஒரு 10 லட்சம் லேப்டாப் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில அடுத்த 5 ஆண்டுகளில் 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்போங்கிறாங்க. அப்ப அது எல்லாமே இளைஞர்களுடைய வாக்குகள் திசை மாறிவிடக்கூடாது. நான் இளைஞர் பெண்கள் என்று வடிவமைப்பதை விட அவர்கள் ஆட்சியில் பயனடைந்த பயனாளிகளுடைய வாக்குகள். நீங்க ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சார், இந்த காலை உணவு திட்டம் அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை உயர்த்துவோங்கிறாங்க.
அதெல்லாம் உண்மையிலேயே கணவன் மனைவி இருவருமாக வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கும். பிள்ளை அரசு பள்ளிகளில் படிக்கும் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான திட்டமா இருக்கும். அதை முதல்வர் முக்கியமான நினைத்தார், அதை முதல் வாக்குறுதியாக கொடுக்கிறார். பட் அதை விட முக்கியமா மகளிர் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள் இதுவெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காய் நகர்த்தல் தான் இருக்கு. பட் கடந்த காலங்களை போல தேர்தல் அறிக்கை கதாநாயகனா ரோல் பண்ணுமானா நிச்சயமா அந்த பிளே பண்ணுமாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லா கட்சிகளும் அதே தான் சொல்றாங்க. நீங்க மகளிர் உரிமை தொகைன்னு எப்படி திமுக சொல்கிறதோ குலவிளக்கு திட்டம்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சொல்லுவார் எங்களோட திட்டங்களுக்கெல்லாம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுன்னு அவர் சொல்லுவார். பட் அவர் திமுகவினுடைய ஒரு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலும் கூட குலவிளக்கு திட்டம்னு அவர் முன்கூட்டியே அதை அறிவித்து விட்டார். ஒரு பக்கம் குலவிளக்கு திட்டம்னு அவரும் சொல்றாரு. திமுக தான் அதையும் முன்கூட்டி அறிவிச்சாங்க. விஜய் ஒருபடி மேலே போய் 2500ங்கிறாரு. 4000 ரூபாய் காலையில் அறிவித்தார் சார். 28 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைக்கு போகாம இருந்தா 4000 ரூபாய். அப்ப ரெண்டு கட்சிகளும் போட்டி போட்டு அவர் இன்னும் ஒரு படி மேல போய் விஜய் கடந்த மகளிர் தின அன்னைக்கே பெண்களுக்கு 1 பவுன் தங்கம்ங்கிறார். இன்னைக்கு தங்க விலை என்ன? 1.5 லட்சம் ரூபாய் போயிருச்சு ஒரு பவுன். அப்ப தேர்தல் அறிக்கை என்பது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது. 2006 சட்டமன்ற தேர்தல் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, 2021 சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு கிட்டத்தட்ட அவர்கள் அறிவித்த மகளிருக்கு 1000 ரூபாய். இப்பொழுது அவர்கள் ஆளுங்கட்சியாகவே இருந்து அறிவிக்கிறார்கள். இது எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு அறிவிக்கின்றன. தேர்தல் அறிக்கை இந்த முறை ஒரு பெரிய மேஜர் ரோல் எந்த கட்சிக்கும் பட்டதான் நான் பாக்கிறேன். எந்த கட்சிக்கும் இருக்காதுன்றீங்களா இம்பாக்ட்? ஆமா, எந்த 3 அரசியல் கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் அறிக்கையினால எந்த வேல்யூவும் கூடாது. ஏன்னா 3 கட்சிகளும் வரத்தானே சொல்றாங்க. நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறோம். நம்ம தெரு நிறைய கடைகள் இருக்கு. நம்ம எந்த கடையில பொம்மை வாங்குறோம்னு நமக்கே தெரியாது. குழந்தை எந்த பக்கம் கை நீட்டுதோ அந்த கடையை நோக்கி போவோம். அப்படிதான் 3 கட்சிகளும் ஒரே மாதிரி தான். பிரதானமாக இன்னைக்கு திமுகவுடைய இரண்டாவது முறையாக ஆட்சியை தொடர்வோன்னு சொல்ற ஒரு கட்சி கொடுக்கிற தேர்தல் அறிக்கையும், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி கொடுக்கிற தேர்தல் அறிக்கையும், புதிதா கட்சி தொடங்கி நாங்க இந்த முறை வெற்றி பெறுவோம்னு சொல்ற கட்சி சொல்ற தேர்தல் அறிக்கையும் ஒன்னா ஒரே தளம் தானா? இல்ல, அதாவது சார் அதுல நான் என்ன புள்ளி பாக்குறேன்னா சார், கிட்டத்தட்ட இவர்கள் இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 இருந்து 2500 உயர்த்துதல் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. திராவிட ஏன் மக்கள் அதை பகுப்பாய்வாங்க 3 கட்சிகளையும் தேர்தல் அறிக்கை 3 கட்சியுமே ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. அந்த சமநிலையா பார்ப்பாங்க. எந்த கட்சிக்கும் முக்கியத்துவம் வராது அப்படிங்கிறது. நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 இருந்து 2500 இதுதானே கோரிக்கையாக வைத்து மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருந்தாங்க. அது நீங்க அதை நிறைவேற்றதுக்கு ஒரு தேர்தல் வர வேண்டியிருந்திருக்கேன். இது அதிமுகவுக்கும் பொருந்தும். நீங்க கிட்டத்தட்ட நீங்க பல வாக்குறுதிகள், மிக முக்கியமா மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8000 ரூபாய் அதை உயர்த்துறது திமுக தான். 5000 தான் இருந்துச்சு. அதை 8000 உயர்த்துறதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ராமேஸ்வரத்துல நினைக்கிறேன் 2023 மு க ஸ்டாலின் அரசு உயர்த்துறாங்க. 2023 உயர்த்தி 8000 ஆக்குறாங்க. இப்ப 12000 இதை ஒரு ஆட்சியில் இல்லாத போது சொல்லுகிற போது இவங்க வந்தா செய்வாங்கன்னு தோணும். இவர்கள் இருந்திருக்காங்கல்ல, 5 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தவர்கள் மீண்டும் எங்களுடைய வாக்குறுதின்னு சொல்லும் போது அது சமநிலையில தான் பார்க்கப்படும் நான் பாக்குறேன். ஓகே, திமுக கொடுக்கிற தேர்தல் அறிக்கை ஹீரோ ஹீரோயின் அப்படின்னாரு முதல்வர். ஆனால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும் திமுகவை நோக்கி, ஏன் நீங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யலை, இனிமே ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி செய்கிறீங்களே அப்படின்னு. லாஜிக்கலான கேள்வி தானே அது? ஒரு 20 வருஷம் கழிச்சு இதே தொகை ஒரு 20,000 ஒரு வேளை கொடுக்கலாம். அன்னைக்கு யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும். அன்னைக்கு சாமிநாதன் கேட்பாரா, ஏன் அன்னைக்கே 20,000 கொடுக்கலன்னு கேட்பாரா? சார், அது விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று என்னப்படும், உயர்த்திக்கிட்டே வரப்படும். அரசு ஊழியர்களுடைய சம்பளம் முதற்கொண்டு எல்லாமே அந்த மாதிரி ஒரு கட்டத்தில். இப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், 8000 அவரே சொன்னார், 8000 ரூபா கொடுப்போன்னு ஸ்டாலின் தான் சொன்னார், கொடுத்தார். இப்பொழுது 12,000 கொடுப்பேன் என்கிறார். மக்கள் நம்ப மாட்டார்கள். எனக்கு இது இல்லாஜிக்கலா இல்லாமல் வேற என்னது? 8000 கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்தாரா? அப்போ 12,000 கொடுப்பேன்னு சொல்றதை மக்கள் நம்புவாங்களா மாட்டாங்களா? நம்புவாங்க. மீன்பிடி தடை காலத்தில் இப்போ நான் 2 விஷயம் சொல்றேன் சார். இப்போ இந்த அவர் கொடுத்ததுல நட்சத்திர அந்தஸ்து மாதிரின்னு வச்சுக்கலாம், சிறப்பு இருக்கக்கூடிய அறிக்கைகளை மட்டும் நான் 2-3 சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துங்க. 15 லட்சம் மாணவர்கள் பங்கு பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். விரிவுபடுத்துவாரா மாட்டாரான்னு மக்களுக்கு சந்தேகம் வராது. ஏன்னா ஆல்ரெடி 5ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போ காலை உணவு திட்டத்தை கொடுத்துட்டாரு. அப்ப 5ஆம் வகுப்பு வரை கொடுத்திருக்கிறவரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்பாருன்னு மக்களுக்கு நம்பிக்கை. ஒரு சாத்தியம் இல்லாத ஒண்ணு அவரு சொல்லல. இந்த திட்டம் எல்லாமே பாருங்க, 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அதை 2000 ஆக்குவேன்னு சொல்லிக்கின்ற பொழுது விலைவாசி ஏறுது. முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தீங்க,
இப்ப 2000 ரூபாய் கொடுத்தாதான் மக்களுக்கு அது உதவியா இருக்கு என்று வருகின்ற பொழுது மக்கள் அதை நம்புவாங்க. எல்லா திட்டங்களுமே இதுல இன்னைக்கு கொடுத்த எந்த திட்டமும் புதுசு இல்ல, எல்லாமே திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள். வேளாண்மை மற்றும் உழவர் நலன் சொல்றாரு, இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத மின்சார பம்பு செட்டுகள். விரிவாக்க திட்டத்தை வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். இல்ல சார், இலவச மின்சாரம் கொடுத்தது புதிய திட்டத்தை வேற மாதிரி. இல்ல, இலவச மின்சாரம் கொடுத்தது யாரு? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம், அது கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இந்த திட்டத்தை என்ன செய்வாங்க? நம்புவாங்க. வீட்டு வசதி வாரியம்னு கொண்டு வந்தது திமுக. இன்னைக்கு வீட்டு வசதி வாரியத்தில் 10 லட்சம் புதிய வீடுகள்னு சொல்றாரு. எப்படி நம்ப மாட்டாங்க? இது எதுவுமே புரியல சார். நீங்க கலைஞர் காப்பீடுன்னு கொண்டு வந்தார், அது அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பேரை மாத்தினாங்க, அப்புறம் இதை முதலமைச்சர் காப்பீடுன்னு வச்சுட்டாங்க. அப்ப முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் ஒன்று கொண்டு வந்தது யார் தான்? திமுகவும் கலைஞரும். இன்னைக்கு அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சமாகவும் காப்பீட்டு தொகை 10 லட்சமாகவும் உயர்த்தப்படும் என்று சொல்லிக்கிற பொழுது மக்களுக்கு நல்லா தெரியும். இது இப்போ ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, நீங்க 4 பேரும் தேர்தலில் போட்டிடுறீங்க, நீங்க 4 பேருமே ஒரே விதமான தேர்தல் அறிக்கையை நீங்க சொல்றீங்க, அப்ப அது சமன்படுத்தப்படும். இல்ல இதுல என்கிட்ட 3 காப்பி இருக்கு சார். ஒன்னு வந்து இது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள், இது வந்து அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் 2016 அதிமுக வெற்றி பெற்று வந்தாங்கல்ல, கொடுத்த வாக்குறுதி எதையாவது நிறைவேற்றிருக்காங்களான்னு இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, ஆவின் பால் விலையை நாங்க வந்து பால் கொள்முதல் விலையை அதிகப்படுத்துவோம். ஆட்சிக்கு வந்தவுடன் கொள்முதல் விலையை 3 ரூபாய் அதிகப்படுத்தி கொடுத்தார், அதாவது பால் வணிகர்களுக்கு. ஆனா விற்பனை விலையை 3 ரூபாய் குறைத்தார். ஆனா அதிமுக ஆட்சியில ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 6 ரூபாய் ஏத்துனாங்க, இவர் 3 ரூபாய் குறைச்சாரு. நீங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் சார், ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சட்டப்பேரவையிலே விஜயகாந்த் அவர்களை பார்த்து சொன்னாங்க, பால் விலையை உயர்த்திய பிறகு, பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் வருகிறது பார்க்கலாமா அப்படின்னு சவால் விட்டாங்க, உயர்த்தினாங்க. நீங்க எந்த திட்டத்தை இதுல இருக்கிற எதையாவது இல்ல இப்படி கேக்குறேனே, நீங்க திரு ஸ்டாலின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இதே தேர்தல் அறிக்கையை வார்த்தைகள் மாதிரி இல்ல சில திட்டங்களை மாற்றி சொல்லி இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி மேல வராதா? இல்ல புதுசா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் மேல வராதா? வரவே வராது. அதான் ஏன் வராது? நல்ல கேள்வி. ஏன் முதல்ல இவருக்கு மேல ஏன் வராதுன்னு சொல்லிடுறேன். யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, ஏன் வராதுன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை என் கையில் இருக்குது. இதை வந்து அந்த அம்மா ஒரு வருஷத்துல இதாயிட்டு தவறிட்டாங்க. அடுத்தது நீ 4 வருஷம் யார் தான் ஆட்சியில் இருந்தா? எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தார். இந்த தேர்தல் அறிக்கையில ஒன்றை கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இதில் சொல்லப்பட்டிருக்கு, அமைக்கல. இப்ப இவங்க தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு இதுக்கு ஒன்று தான் வித்தியாசம், அவரிடமிருந்து ஒரு சிறிய தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது. மற்ற எல்லாமே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் கூடிய அத்தனை அம்சங்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போ ஒரு தீர்வை இந்த அரசு எட்டி இருக்கிறது. ஸ்கூட்டி கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல சார், ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்கூட்டி மானியம் வழங்கப்படும். எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? மதுரையில தமிழ் எண்ணெய்க்கு சிலை வைக்கப்படும் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு வச்சாங்க? தமிழ்நாட்டினுடைய நதிகள் இணைக்கப்படும் சொல்லியிருக்கிறார் சார் இந்த அறிக்கையில, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா திமுக இணைச்சது. திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்க தொகுதியில நம்பியாறு, கருமேனியாறு, தாமிரபரணியாறு இணைச்சு இன்றைக்கு தண்ணீர் அதுல வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டு விட்டது. அப்ப சொன்ன திட்டங்களை திமுக நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்படிங்கறதுனால மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியை ரூல் அவுட் பண்ணிட்டீங்க. சரி, புதுசா வந்திருக்கிறார் ஒருத்தர் திரு விஜய், அவரும் இதே தானே சொல்றாரு. நீங்க 2000 ரூபானா 2500ங்கிறாரு, 1 பவுன் தங்கங்கிறாரு. அதையும் செய்ய மாட்டாரா? அவரும் செய்ய மாட்டாரா? அவர் மேல ஏன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்னா, ஏற்கனவே எங்க அமலில் இருக்கிற திட்டங்கள் இருக்குல்ல, அது இருக்குதா இல்லையானே தெரியாம ஒரு திருப்பி வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சொல்றாரு, மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும் எந்த பிணையும் இல்லாமல். நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார், இங்க மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா? அவருக்கு இங்க என்ன இருக்குன்னே தெரியல. ரேஷன் கடைகளே இல்லாத புதுச்சேரின்னாரு. அவங்க என்ன சொன்னாங்க, எப்ப இங்க ரேஷன் கடை இருக்குதுப்பா, உங்களுக்கு அது தெரியலையான்னாங்க. நீங்க வந்து இவருக்கு நீங்க வந்து சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டவே இல்லை, பார்த்தீர்களா, என்ன சொன்னீர்கள் வாக்குறுதி அப்படின்னாரு. அது கட்டி முடிச்சு அங்க கம்பீரமா நிக்குது. நாகப்பட்டினத்தில் போய் செயல்பாட்டிற்கு வந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டிற்கு வரவில்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்துவோம்னாரு. நாகப்பட்டினத்தில் அந்த திட்டம்லாம் ஏற்கனவே செயல்பாட்டுக்கு வந்து விட்டதுன்னு வீடியோ ஆதாரத்தோட எடுத்து போட்டோம். அப்ப விஜய்க்கு இந்த நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியாத போது அவர் கொடுக்குற வாக்குறுதி எப்படி நம்புவாங்க? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா சார், அவர் கட்சியிலேயே அவருடைய வாக்குறுதி அவரால் காப்பாற்ற முடிஞ்சுதா? சொந்த கட்சிக்குள்ள அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன சார்? இப்போ நீங்க மகளிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு சார்.
சொந்த கட்சி நிர்வாகி அஜிதா ஆக்னஸ்னு ஒரு நிர்வாகி வர்றாங்க உங்ககிட்ட நியாயம் கேட்கறதுக்கு. நீங்க இறங்கி பேசலாம் அல்லது அப்புறம் பேசுறீங்களா உள்ள அனுப்புங்கன்னு சொல்லலாம். காரை விட்டு மேலே ஏத்துனீங்க. அவங்க தற்கொலைக்கு முயன்று அவங்க மறிச்சாங்க. மறிச்சாங்க. உங்களை கீழே இறங்குறதுக்கு தானே மறிச்சாங்க. நீங்க காரை என்ன பண்ணீங்க? புதிய முறையில் விஷயம் இருக்குது சார். கார் நின்றுச்சா நகண்டுச்சா சார் அவங்க நோக்கி? அப்ப அவங்க இன்னைக்கு தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் இருந்தாங்க. நீங்க போய் பாத்தீங்களா? பார்க்க முடியல. இப்ப அவங்களுக்கு சீட்டும் இல்லை. அவங்க இன்னைக்கு கட்சி கொடியை கலத்தி தூர வீசிட்டு விசில தூக்கி தூர போட்டு போயிட்டாங்க. உங்களை பார்க்க வந்த ஒரு இளைஞன் தஞ்சாவூர்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டு. நீங்க போய் பாத்தீங்க இல்ல? அன்பில் மகேஷ் போய் பார்த்தார். இப்ப அந்த பையன் இறந்து போயிட்டான். ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க போனீங்க. அப்போ உங்க கட்சியினருக்காகவே நீங்கள் அவர்களுடைய துயரத்தில் கூட நிற்காத பொழுது நீங்க கொடுத்த வாக்குறுதி எதையும் நீங்க என்ன செய்ய முடியாது. அவருக்கு 2 பிரச்சனை சார் விஜய்க்கு. ஒன்று, ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை மீண்டும் அறிவிக்கிறார். இந்த திட்டம்லாம் ரொம்ப பழைய திட்டம். அது என்னன்னு புரியாமலே அவர் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதனால மக்கள் நம்ப மாட்டாங்க. இன்னொரு பிரச்சனை, அவர் சொந்த கட்சியை அவரால் என்ன செய்ய முடியல, இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல. அப்புறம் நீங்க எடப்பாடி பழனிசாமி பத்தி கேட்டா இன்னொன்று சொல்றேன். ஒரு ஸ்கீம்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா சார், யாரு நலிவடைந்தவர்களோ, யாரு பாலினத்தின் அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் ஒடுக்கப்படுகிறார்களோ, இந்த அடிப்படையில் இந்த எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கு அறம்னா குதிரைக்கு குறம்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து. நான் வந்தா ஆண்களுக்கும் கட்டணம் இல்லாத பேருந்து. இது ஒரு ஸ்கீமா? ஏதாவது லாஜிக் இருக்கு? பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஆண்களும் பயன்பெறட்டும் நினைக்க கூடாது. பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஆண்கள் நீங்க பஸ்ல ஏறும்போது எப்படி செக் பண்ணுவீங்களா? அனைத்து பெண்களுக்கும் தான் சார் மகளிர் கட்டணம் இல்லாத பேருந்து. பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்களுக்கு இல்லாத நீங்க பஸ்ல செக் பண்ண முடியாது. ஈக்காட்டு தாங்கல்ல ஏறி வடபழனியில் இறக்குற பெண்கள்கிட்ட நீங்க ஐடி சர்டிபிகேட் எடுத்துப்பீங்களா? எல்லா பெண்களுக்கும் தான் அது. ஏன்னா பெண்கள் இன்னமும் கூட வெளி உலகத்திற்கு வர முடியவில்லை என்பதால் ஒரு திட்டம் போட்டா, அப்ப ஆண்களுக்கும் நாங்க. அப்ப இந்த மாதிரியாக ஒரு திட்டம் போடக்கூடிய, இதுல வேற ஒரு காமெடி பண்ணார் பாத்தீங்களா சார்? இன்னைக்கு என்னைய பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. காப்பி அடிக்கிறதுக்கு அங்க என்ன இருக்குது? உங்க பேப்பர்ல என்ன இருக்குது காப்பி அடிக்கிறதுக்கு? திரு ராம்கி ஒரே தளத்துல வைக்கிறார் திரு சாமிநாதன். திமுக, அதிமுக, தவேகா இவங்க 3 தரப்பு தேர்தல் அறிக்கையும் ஒரே தளத்துல வைக்கிறார். அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இருந்தது. ஃப்ரிட்ஜ் மாதிரியான அறிவிப்புகள் வருகிற போதும், மகளிர் உரிமை தொகை அதிகரித்து சொல்லும் போதும் கூடுதலாக அது கவனம் பெற்றது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை. இப்போ திமுகவும் அதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்றாங்க. தவேகாவோட தேர்தல் அறிக்கையும் கிட்டத்தட்ட இதை ஒட்டி வரலானா என்ன இம்பாக்ட் இருக்க போகுது? நண்பர் சாமிநாதன் சொன்ன கருத்தோடு உடன்படுறேன். அவர் என்ன எதுக்காக சொன்னாருங்கிறது அது கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். என்னன்னா, இது தொடர்ந்து உங்க சொல்றதுனால ஒரு நீர்த்து போய்விட்டன. இந்த அறிவிப்புகள் எல்லாமே நீர்த்து போய்விட்டன. நீங்க பாருங்க, இதுல எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட் தான். 1000 ரூபா 2000 ரூபா ஆக்குறேன், 2000 3000 ஆக்குறேன். இது ஒன்று. காலை உணவு திட்டம் 10 லட்சம் மாணவர்களுக்கு 15 லட்சம் ஆக்குவேன். இது எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட் தான். அதனால தான் அவர் சொன்னாரு இதுல புதுசா எதுவும் இல்ல. இப்ப நம்ம ஏன் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்க கூடுதலாக வாங்க போறாங்க. இதுல நம்ம சொல்லலாம், ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல டிஸ்கஷன் பண்ணலாம். சாமானியனுக்கு என்னங்க அதை கொடுத்ததை என்கரேஜ் பண்றாங்க. இப்ப பெனிஃபிட்டியரியை அதிகம் பயனாளிகளை அதிகப்படுத்துறாங்க, அமௌண்ட்டை அதிகப்படுத்துறாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால இது தேர்தலில் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவே கொடுக்காது. ஃப்ரிட்ஜ் அறிவிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அறிவித்த போது அனைவருக்கும் எல்லாருக்கும் இலவச பேருந்து சொல்லும் போது சரி, குடும்பத்துக்கு 10,000 ரூபாய், அது நேம் கூட அவர் தடுமாற்றம் தான் சொன்னார். எதுக்காக 10,000ங்கிறது பதில் இல்லை. ஆனா இந்த சமீபத்தில் சொல்லும் போது அது உதவித்தொகை, விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவித்தொகை, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா நமக்கு நிதி ஆதாரம் கிடையாது, 8 லட்சம் கோடி கடன். ரெண்டாவது, இப்படி விலைவாசி உயரும் போதெல்லாம் நீங்க நிதி உதவி கொடுத்தீங்கன்னா அது விலைவாசி உயர்ந்துட்டே தான் இருக்க போகுது, இறங்க போகல. 15 ரூபா வட நிச்சயம் 10 ரூபாய்க்கு ஆக போவதே இல்லை. நீங்க சிலிண்டர்லாம் வந்தா கூட ஆக போவதில்லை. ஸோ அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஆனாலும் இந்த ஃப்ரிட்ஜ் அறிவிப்புங்கிறது பெரிய அளவில் ரீச் பண்ணுது. அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்காக தான் இந்த டிஜிட்டல் கூப்பன் 8000 ரூபாய்க்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது உண்மையிலே இந்த ஃப்ரிட்ஜா வெர்சஸ் டிஜிட்டல் கூப்பனா அப்படிங்கிற விஷயம் தான் போய் வாக்காளருக்கு போய் சென்றடைய முடிய, மற்ற நீங்க சொன்னது எல்லாமே பெரிய அளவு போய் சேராது. அதைத்தான் அவர் குறிப்பிட்டார், புதுசா இல்லைங்கன்ட்டு. ஏன்னா நீங்க சொன்ன எதையுமே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீங்க எடப்பாடி நீங்க எந்த கட்சி வந்தாலும் யாரும் ஸ்டாப் பண்ண போறதில்லை. அதே போல 1000 2000 கொடுக்க போறாங்க. ஈவன் சசிகலா ராமதாஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட அவங்களும் இதை கொடுக்க தான் போறாங்க. ராமதாஸ் அறிவிச்சிட்டார் 3000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சோ அதனால யாருமே நிறுத்த போறது இல்ல. சூப்பர், இதுல என்ன புதுசா இருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க. ரெண்டாவது, இது இப்படி சொல்ல தேவையில்லைங்கிற சாமிநாதன் கருத்து. அதாவது நீங்க இதுல எல்லாம் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. நான் பல விவாதங்கள் சொல்லியிருக்கேன். 2021 திமுக தேர்தல் அறிக்கை தான் பெஸ்ட் தேர்தல் அறிக்கை நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே. அதுதான்.
ஸோ அது வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இன்னும் நிச்சயமாக பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னா தமிழ்நாடு முழுக்க உள்ள இஷ்யூஸ் என்ன, அதுக்கு என்ன தீர்வு என்ன, எல்லாத்தையும் அதிலே கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், அடுத்த 5 ஆண்டுக்கு இதுதான் பண்ண போகிறோம்னு சொன்னாலே பெரிய அளவுக்கு அது பெரிய ரீச் ஆகும். அதை பற்றின எந்த குறிப்பும் இதில் இல்லை. ரெண்டாவது இதை விட தாண்டி இல்ல அதுல பண்ணாம இருந்தா தானே அப்படி சொல்லுவாங்க, நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தானே. இல்ல அது எல்லா நிச்சயம் நீங்க 99% பண்ணிட்டு சொன்னாலும் அந்த 1% இருக்கு பாத்தீங்களா, அந்த 1% கம்ப்ளீட் பண்றதுக்கு நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகள் தேவை. அவங்களே சொல்றாங்க 62 ஸ்கீம்ஸ் வந்து சாத்தியமில்லாதவைங்கிறத நாங்க நிடப்புல போட்டிருக்கோம். அதை சாத்தியமாகி கொண்டு போனாலே அது நிச்சயமா இருக்கு. அது ஒரு நல்ல வெல் டிராஃப்டட் அறிக்கை இல்ல. இப்ப இதுல விட தாண்டி இன்னொரு அறிக்கையை நாம் தமிழர் உண்மையிலே பாராட்ட வேண்டும். அவங்க நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கைங்கிறது அதை இஷ்யூஸ் டாக்குமெண்ட் பண்றாங்க, எங்களுடைய கொள்கை என்ன, நாங்க அடுத்த 5 ஆண்டுகள் என்ன பண்ணுவோம், 10 ஆண்டுகள் என்ன பண்ணுவோம், அதுல பல கருத்துக்கள் நம்ம ஏற்பட இல்லை. அதில் நம்ம சாத்தியமில்லாத விஷயங்கள் தான். ஆனா கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் போட்டு ஒரு ரோட் மேப், நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷங்களுக்கான ஒரு ரோட் மேப் கொடுக்குறாங்க. அதுல முன்னுக்கு பின் முரணான விஷயம் இருக்கு. அன்பான சர்வாதிகாரங்கிறாங்க. சர்வாதிகாரனாலே என்னன்னு நமக்கு தெரியும். அது அன்பான சர்வாதிகாரம், அதாவது நல்ல பியூட்டிஃபுல்லா வார்த்தைகள்லாம் போடுறாங்க. ஆனாலும் ஒரு வெல் டிராஃப்டட் ஒன்று இருக்கு. அது வந்து சற்றே மற்ற அரசியல் கட்சிகளோட மாறுபட்டு இருக்கு. ஸோ இப்போ சாமிநாதன் முன்வைக்கிற கேள்வியே நான் முன்வைக்கிறேன். என்னன்னா, நீங்க என்ன புதுசா கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். புதுசா கொடுத்தது சிம்பிளா அதை மட்டும் சொல்லுங்க. அது திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், விஜய் கட்சி ஆகட்டும், அது புதுசா என்ன சொல்ல போறீங்க அது சொல்லுங்க. நீங்க சொன்னது எல்லாமே அதாவது அட்வான்ஸ் தான். ரெண்டாவது தாலிக்கு தங்கலாம் சாத்தியமே இல்லைங்க. ஒரு பவுன் சொன்னார்ல தாய்மாமன் சீரெல்லாம், நீங்க பணமா கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 1 பவுனுங்கிறது இன்னைக்கு பிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்க நிச்சயமா அதை பின்பற்ற முடியாது, சாத்தியமே இல்லை. இந்த சிக்கல்லாம் தாண்டி ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். இதாவது நீங்க திமுக அண்ணா திமுக போட்டிடுறேன் அவங்க இதெல்லாம் சொல்லி ஒருவேளை ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்யணுமேன்ற அழுத்தம் 3 தரப்புக்கும் தான் நிச்சயமா இருக்கு. அதாவது நிதி அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நான் சொல்றேன் அதுலயே ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேர்ஃபுல்லா பேசலாம். இப்ப மெட்ரோ திட்டங்கள் பற்றி 2 கட்சிகளும் பேசுறாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் பேசும்போது தாம்பரம் மட்டும் வேளச்சேரி போட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில மெட்ரோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு அவரே கோவைக்கும் மதுரைக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாமே ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல பேசி முடிவு பண்ணியாச்சு. சோ இதுல ஒண்ணு பேசுறதுக்கு இல்ல. இது திரும்ப திமுக அண்ணா திமுகவும் 2 கட்சிகளையுமே திரும்ப சொல்றதுல அர்த்தம் இல்ல அப்படிங்கிற நான் ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். 2 விஷயம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொன்னார். நீங்க எப்படி இதை குடிப்பீங்கன்னு சொல்லும்போது வரியை அதிகப்படுத்தி கொடுப்பேன்னாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது என்னது? வரியை கூட்டிட்டு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் நம்புவாங்களா? வரியை கூட்டிட்டு ஃப்ரிட்ஜை கொடுப்பேன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்புவாங்களா? நிதி ஆதாரம் ஒரு விஷயம் சார், இன்னொன்னு சொல்றேன் சார். இலவச தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சி கலைஞர் கொடுத்த போது பல வீடுகளில் வண்ண தொலைக்காட்சி கிடையாது, ஃபேக்ட். ஆனா இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு எத்தனையா % இருக்குங்கிறத நான் மக்கள் மனசாட்சிக்கு விடுறேன். அதனாலதான் ரொம்ப கிளவரா ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஏதோ இதை பார்த்து சொன்னாரு, அவர் அறிவிச்சதுனால கவுண்டர்னாரு இல்ல. இதுக்கு ஒரு தனி குழு போட்டு ஆய்வு செய்து அறிக்கைகள் பெறப்பட்டு, எனக்கு பர்சனலா தெரியும், நான் சில விஷயங்களை இங்க ஷேர் பண்ண முடியாது. இதுக்குன்னு யார் உட்கார்ந்து இருந்தாங்க, கைப்பட எழுதி அனைத்தையும் இதை வந்து இன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்து காப்பி அடிக்கல. அதனாலதான் அவர் சொன்னாரு, பல வீடுகள்ல ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க மாத்தணும்னு விரும்புவீங்க, பல நாட்கள் ஆயிருக்கும், ரிப்பேர் ஆயிருக்கும், அல்லது விற்கணும்னு விரும்புவீங்க, வேற புதுசு வாங்கணும்னு விரும்புவீங்க. புதுசாக வாங்கக்கூடியவர்களுக்கும் 8000 ரூபாய் கூப்பன் அறிவிச்சிருக்கிறாரு. எம்பவர் பண்ற ஸ்கீம்ஸை எப்படி ஈஸியா ஒரு நிமிஷம் சார், எம்பவர் பண்ற ஸ்கீம்ஸ் இருக்குல்ல சார், நான் முதல்வன் எத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர் உருவாக்கி இருக்கு சார். ஒரு செங்கல் சூழல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியின் மகன் இன்னைக்கு கலெக்டர், அந்த ஸ்கீமை விரிவுபடுத்துறேன்னு சொல்றாரு முதலமைச்சர். இதுல என்ன பெருசா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம். புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டம் எத்தனை குடும்பங்களே மாற்றி இருக்கு சார். கல்விக்காக சொன்ன திட்டங்களை, காலை உணவு திட்டத்தை, இல்ல காலை உணவு திட்டத்தை இல்ல தோழர் அப்படிதான் சொன்னார். இன் ஜெனரலா சொல்றது அப்படி நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. நீங்க சார் காலை உணவு திட்டமும் கல்விக்கான திட்டமும் இங்க விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படும். ஆரம்பிக்கிறதே மாநில உரிமைகள், சமூக நீதி, கலை மற்றும் பண்பாடு, தமிழ் வளர்ச்சி, தொல்லியல், இலங்கை தமிழர்கள், பெரிய பட்டியல் இருக்கு. நீங்க பார்த்தது கொஞ்சம், ஃபுல்லா இங்க எல்லாரும் ஃபுல்லா படிச்சிடுவோமா? ஓகே சரி. 8000 ரூபாய்க்கு கூப்பன், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வந்து அதிகரிக்கப்படுது, முதியோருக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படுது, மகளிருக்கான உரிமை தொகை அதிகரிக்கப்படுது. எல்லாமே நிதி சார்ந்த அறிவிப்புகளாக இருக்கு. இந்த அரசால சமாளிக்க முடியுமா? மீண்டும் வந்தார்களா, அவர்களால் செய்ய முடியுமான்ற சந்தேகம் மக்களுக்கு வரத்தானே செய்யும். இல்லை, அந்த சூழலுக்கு தான் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இருக்கு. அதாவது எதிர்கட்சிகள் வந்து அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி ஈடுகட்ட அளவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அவங்க வந்து துணிந்து வாக்குறுதியை கொடுக்குறாங்க, அது நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களான்னு ஆட்சிக்கு வந்தவரை தான் தெரியும்.
நான் கூட இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் படிக்கும்போது கீனாக கேட்டிருந்தேன் 1 2 3 4 என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடினே இருந்தது. ஃப்ரிட்ஜுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு எண்ணம் என் மனசில் ஓடுற மாதிரி தான் எல்லா மனசுலையும் ஓடி இருக்கும். ரியலாகவே மனசில் ஃப்ரிட்ஜுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னா அவர் கரெக்டாக நம்ம எதிர்பார்த்தபடி 50ஆவதாக தான் படித்தார். அது ஆக்சுவலாக 50ஆவதாக படிக்கும்போது அப்போ ஒரு 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 காமன் மேனுக்கு அதை எப்படி அதை எதிர்பார்த்துருமா பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜுன்ற ஒரு விஷயம் வந்து இவர் சொல்கிற மாதிரி பலவிதமான பொருட்கள் பழைய பொருட்களாக இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ண விரும்புவாங்க, எல்லாம் கரெக்டு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது பழைய பொருளை போட்டு புதிய பொருள் வாங்கும்போது 8000 ரூபாய்க்குள்ளேயே அது மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இதை நீங்கள் இவ்வளோ தூரம் இவர் விலைக்கு சொல்கிறாருல்ல, அதை விட ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக போய் ரீச் ஆகுது. எளிமையாக போய் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவர் சொல்கிற விஷயம் உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த விலைக்கு சொல்லி நீங்கள் விளக்கணும்ல. உங்கள் உள்ளூர் டீலருக்குள்ளேயே நீங்கள் டீலர்கிட்டயே வாங்கிக்கலாம், அதுக்கு நாங்கள் கூப்பன் கொடுப்போம், அதுக்கு நீங்கள் ஐடி வாங்காத இருக்கணும், ஐடி கட்டுறவனாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இது கொஞ்சம் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் சுற்றி வளைச்சி உனக்கு பயனுள்ளதாக இருக்குது, பட் இந்த விஷயம் சுற்றி வளைச்சி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எனக்கே கூட அது கேட்கும்போது கூட இது எப்படி இது நல்ல மக்களுக்கு புரிய வைக்க முடியாது சொல்ல முடியுமா? டிவி கொடுத்தார் அப்படின்னு கலைஞர் டிவின்னு சொன்னார்னா அது வந்து எடுபட்டுது. இதை இல்லத்தரசி கூப்பன்றாங்க. அது இல்லத்தரசி கூப்பன் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இது வந்து நல்ல கூப்பன் தான், நல்ல விஷயம் தான், நல்ல திட்டம் தான், எல்லாம் கரெக்டு. ஆனால் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைட்டாக சொல்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாமே சமதளம் தானா? அதிமுக தாவேகா சொல்றது, நாம் தமிழர் சொல்றது எல்லாமே ஒரே தளத்துல தான் வச்சு. இதுல இது என்ஹான்ஸ் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? இந்த திட்டங்கள்னால பயனடைஞ்சவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் உறுதியா நம்புறாரு சார். அதுதான் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு காரணம். அது உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது வந்து புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், தமிழ் புதன் திட்டமாக இருக்கலாம், ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக கூட இருக்கலாம். எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட் நடக்குதுன்னா இதனால் பயன்படுற இது அவங்க இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து வாக்குறுதியில் சொல்லாத விஷயங்கள். ஆக்சுவலாக 21 வாக்குறுதிகளில் சொல்லாத விஷயங்கள், புதுமை பெண்ணெலாம் சொல்லாத வாக்குறுதிகள், அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள். மாதம் ஒரு மின் கட்டணம் இருக்குது, கல்வி கட்டணம் ரத்து இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது சார். அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. பெட்ரோல் விலைக்கு குறைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் டீசல் விலை குறைக்கல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் ஒரு பக்கம் இருக்குது. திமுக அது இல்லைன்னு சொல்லலை. நான் பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரி கொடுக்குற பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த வாட்டி கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நம்புறாங்க. அப்போ அந்த பயனாளிகளை தக்க வச்சுக்கணும்ல, அந்த தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். குறிப்பாக பயனாளிகள்னா பெண்கள் வாக்குகள் குறிப்பாக இதில் பெண்கள் தானே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கூட அது பெண்களுக்கு தான், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கீமாக தான் நம்ம அதை பார்க்குறோம். உரிமை தொகையும் அப்படி தான் பார்க்குறோம், புதுமை பெண் திட்டமும் அப்படி தான் பார்க்குறோம். அது தவிர பார்த்தீங்கன்னா இல்லந்தோறும் மருத்துவம்னு ஒன்று இருக்குது சார். நான் உண்மையிலேயே நம்பலை, அது பயனாளிகளை பார்த்த மாதிரி தான் நம்பினேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த உள்ளூரில் இருக்கிற பிஹெச்சிலேருந்து அந்த பயனாளிக்கு போயிட்டு சுகருக்கு பிபிக்கெல்லாம் மாத்திரை கொடுத்துட்டு வராங்க சார். நம்பவே முடியல. 3 கோடி பெனிஃபிஷரிஸ் இருக்காங்களாம். 3 கோடி பெனிஃபிஷரிஸ் மக்களை தேடி மருத்துவம். இது வந்து உண்மையிலேயே நம்ப முடியல. அப்போ இந்த மாதிரி பயனாளிகள் கண்டிப்பாக வந்து திமுக ஓட்டு போடுவாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் அவங்க வந்து நம்புறாங்க. இந்த பயனாளிகள்லாம் இப்போ நம்மை காக்கும் 48ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை தானே தொடர போகுது. தொடரும் சார், தொடரும். பட் முதல்ல செஞ்சது யாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. செஞ்சவங்க சொன்னா இப்போ நீங்கள் கூட வந்து டோனி 10 தடவை செஞ்சுரி அடித்த பிறகு 11வது தடவை ஆடும்போது கூட செஞ்சுரி அடிப்பார் நம்புறீங்கல்ல. ஒன்றுமே செஞ்சுரி அடிக்காத மொத்தம் வரும்போது இவன் ஒன்றும் சரியாக தர மாட்டாமான்னு நினைக்கிறீங்களே. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இவர் செஞ்சிருக்காரு, இவர் செய்வார், என்ஹான்ஸ் பண்ணுறாரு, கொடுப்பாரு. ஆனால் செய்யாத வாக்குறுதிகளும் இருக்குது, அது வேறு விஷயம். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இதில் விவசாயிகளுக்கு 20 லட்சம் பம்ப் செட் சொல்கிறாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி கொடுக்குறாங்கன்னா இலவச மின்சாரம் பெற எல்லா விதமான எந்தவித மீட்டரும் பொருத்தாமல் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். அது வழங்கப்படுறது இலவசமாக வழங்கப்படுமான்ற வார்த்தையே அதில் இல்லை. இலவசமாக தான் இல்லை, இலவசன்ற வார்த்தை அங்கே இல்லை. அதில் இல்லை, கிடையாது. நான் படிச்சு காமிக்கிறேன். அது மாதிரி இலவசன்ற வார்த்தை அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இலவசங்கிற வார்த்தை இல்லை, அதில் இலவசன்ற வார்த்தை இல்லை சார், வழங்கப்படுங்கிற வார்த்தை தான் இருக்கு. ரெண்டு பிரச்சனை சார். நான் புரிதலேன்னு சொல்றேன். சார் சொல்றது கரெக்ட் பண்ணிக்கலாம். அவர் சார் ஒரு டவுட் கிளப்புறாரு, நியாயமான டவுட்டா கூட இருக்கலாம். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா விவசாயிகளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, இலவச மின்சாரம் இருக்கிறது. ஆமா, மோட்டர் எதுக்கு இவங்க கொடுக்காம அவங்களே வாங்க போற மோட்டர் இவங்க ஏன் தேர்தல் அறிக்கையில கொடுக்க போறாங்க? இல்ல அவங்க காசு கொடுத்து வாங்குறத இவங்க ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லணும்? இல்ல வாங்குவதற்கு மானியம்ங்கற மாதிரி அவருக்கு யோசிக்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, விஷயம் இருக்கு அதுல. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து பல விவசாயிகள் வந்து பல லட்சம் விவசாயிகள் பழைய மோட்டார் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல மின்சாரம் வந்து வேஸ்டேஜ் நிறைய போயிட்டு இருக்கு, எக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல வந்து மின்சார வேஸ்டேஜ் நிறைய இருக்கு. அதை வந்து கட்டுப்படுத்தணும்னா கொஞ்சம் புதிய பம்பு செட்டுகள் போட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த மாதிரி புதிய பம்பு செட்டுகள் போடுறதுக்கு மத்திய அரசு ஏற்கனவே 10,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க.
அப்போ இவங்க வந்து இலவசன்ற வார்த்தையை பயன்படுத்தாது இருக்கும்போது இவங்க வந்து அந்த 10,000 ரூபாய் சப்சிடியோட மாநில அரசோட 10,000 சப்சிடி கொடுக்க போறோம்னு சொல்ல போறாங்களா? இலவசன்ற வார்த்தையை வந்து அதுல இல்ல. அப்ப இதுல வந்து விவசாயிகளுக்கு வந்து 20 லட்சம் விவசாயிகள் கொஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது வந்து நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க, இப்ப என்ன மாதிரியான கொடுக்க போறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க இலவச கலைஞர் தான் இலவச மின்சாரம் கொடுத்தார் சார். எம்ஜிஆர் வந்து 5 ஏக்கரோட நிறுத்திட்டார் சார். 5 ஏக்கருக்கு 5 ஹெக்டேர் நினைக்கிறேன். 5 ஹெக்டேருக்கு மேல கலைஞர் தான் எல்லாருக்கும் இலவச மின்சாரம்னு கலைஞர் தான் கொடுத்தாரு. இன்னி வரையும் அது தொடருது. உதயமின் திட்டத்தில் வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, கட் பண்ண மாட்டேன்றாங்கன்ற விஷயம். ஆனால் இந்த பம்பு செட் விஷயத்தில் மத்திய அரசோட 10,000 ரூபாய் சப்சிடி இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க? அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்கு. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, சில வாக்குறுதிகள் வந்து கிளாரிட்டி இல்லாத இருக்கு. எப்படி வந்து உரிமை தொகையை வந்து கொடுக்கறதுல வந்து பிரச்சனை வந்திருக்குல்ல, 1 கோடி அப்படின்னு போட்டு இப்ப பாருங்க, அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா சாமிநாதன் சொன்ன மாதிரி ஐடி கட்டுறவங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ அடிப்படையா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே, இந்த என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே திமுகவுக்கு இது என்ன இம்பாக்ட் கொடுக்கும், என்ன தாக்கத்தை கொடுக்கும்? திமுகவுக்கு அந்த பயனாளிகளோட ஓட்டை தக்க வைக்கிறதுக்கு உதவும். அவங்க வந்து ஒட்டுமொத்தமா அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல போட்டாங்க இல்லையா, அது வந்து இன்னும் தக்க வைக்கிறதுக்கான ஒரு ஐடியால தான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. இடைவேளைக்கு திரு சாமிநாதன், வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை வாக்குகளை குறிவைத்து இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஆளக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிற நிலையில நீங்க சொல்ற அந்த வாதம் பொருந்துமா? யார் வந்தாலும் இதை செய்யத்தானே போறாங்க, தொடரத்தானே போறாங்க அப்படின்ற பார்வையோடு மக்கள் அணுகுவார்களா? இல்லை ஏற்கனவே ஆளக்கூடிய கட்சி இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள், புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள், வந்தா செய்வார்கள் அப்படின்ற பார்வையோடு அணுகுவாங்களா? நிச்சயமாக சார், நீங்க கிட்டத்தட்ட வந்து 1,31,00,000 பெண்களுக்கு 1,000 ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது. நான் அதுதான் சொல்றேன், ஆளுங்கட்சியாக அவர்கள் இருந்தபோது செய்ததுனாலதான் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும், பிரிட்ஜ்னு சொன்னாலும், கிட்டத்தட்ட அவர்களுக்கு 10,000 கருணை தொகைன்னு சொன்னாலும் அது சமன்படுத்தப்படுறதுக்கு காரணமே திமுக ஏற்கனவே செஞ்சுட்டதுனாலதான். ஒரு சின்ன விவரம் மட்டும் சார், கடந்த 2006 வண்ண தொலைக்காட்சி பெட்டி, அதற்கு முன்பு திமுக எதிர்கட்சி அவர்கள் சொன்னாங்க, அந்த தேர்தல் அறிக்கை கவனம் பெறுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி, அதற்கு பின்பு அவர்கள் சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய். அது வந்து வெற்றியா மாறுது. இப்ப நீங்க திமுக நீங்க கேட்டதை போல பயனாளிகளாக அதுல இருந்திருந்தாங்க, ஏற்கனவே பயனாளிகளா இருக்கு. அதிமுக வாஷிங் மிஷின் சொன்னாங்க 21. ஆமா சார், ஏன்னா 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்துட்டாங்க. ஆமா, 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. எதிர்கட்சிகள் சொல்கிற பொழுதுதான் கவனிக்கப்படுதுங்கிற சார். நீங்க 2006 திமுகவோட வண்ண தொலைக்காட்சி பெட்டி கவனிக்கப்பட்டதுக்கு காரணம் அன்று அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து வாக்குறுதி கொடுத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட 1000 ரூபாய் கவனிக்கப்பட்டது, அன்றைக்கு அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தது. அப்ப ஆளுங்கட்சியாக இருப்பது சாதனை அவர்கள் செய்யறது. அப்ப நீங்க கேட்டதை போல 1,31,00,000 பயனாளிகள் சார், அதுக்குள்ளதானே அதிமுக காரங்க இருக்காங்க, அதுக்குள்ளதானே காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, கம்யூனிஸ்ட்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட்டணியில் இருக்காங்க, அதற்குள்ளதான பாஜக வாக்கு வங்கியும் இருக்கு. அப்ப அந்த பயனாளிகள் ஓட்டு முழுதாக அப்படியே வராது, அதுல பெரும்பகுதி போகும். ஆனா ஒரு தேர்தல் அறிக்கை என்பது தன்னுடைய பயனாளிகளை மட்டுமே குறிவைப்பதில்லை, இல்ல ஒட்டுமொத்த மக்களோட ஓட்டை வாங்கணும். 1,31,00,000 பெண்கள் பயனாளிகளா இருக்காங்க, மொத்த குடும்ப அட்டைகள் 2,23,00,000 பேர். கிட்டத்தட்ட இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சது 1,70,00,000 பேரா இருக்கலாம், ஆனா குடும்ப அட்டைகளே 2,23,00,000 பேர் இருக்காங்க. இன்னொன்று, பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல மிக முக்கியமான ஒரு இடம், முதல் அந்த இல்லத்தரசியலுக்கான அட்டை அப்படிங்கறத தெளிவுபடுத்துறது. அதை தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். முதல்வர் அவர்களே நீங்க அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு 2 தடவை கேட்கிறார் செய்தியாளர்கள் கிட்ட, நன்றாக புரிகிறதான்னு கேட்டுக்கிறார், நான் இன்னொரு தடவை சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப அதை கிரவுண்ட்ல கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய சிரமம், இந்த இவ்வளவு சிரமங்களும் சேர்ந்துதான் கிட்டத்தட்ட அதை சமன்படுத்துதுங்கிறேன். நான் எதிர்கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை கவனிக்கத்துக்குள்ளாகணும், பட் அந்த கவனத்துக்குள்ளாகிறத எது வந்து ஒரு சமநிலைப்படுத்துதுன்னா திமுக செய்திருக்கிற விஷயங்கள் சமநிலைப்படுத்துது. ஓகே திரு செந்தில், எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை கவனம் பெற்றிருக்கு, அதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கு. திமுகவுக்கும் பொருந்தும் அது, ஓகே சார், அதிமுகவுக்கும் பொருந்தும். அப்ப இந்த தேர்தல் அறிக்கையில ஆளும் கட்சி சொல்றதை விட எதிர்கட்சிகள் சொல்றதுக்கு கொஞ்சம் கூடுதலான வீரியம் இருக்கா? 2016 யார் எதிர்கட்சி? இதை வச்சுதான் தீர்மானிக்கணும்னா 2016 திருப்பி திமுக தானே வந்திருக்கணும். அவங்க இதே மாதிரியான வாக்குறுதிகள் அப்பவும் கொடுத்தாங்கல்ல, மீண்டும் அதிமுக வந்துச்சு. ஸோ இந்த வாதமே வந்து திருப்பியும் சொல்ல இல்லாஜிக்கலான ஒரு வாதம் சார். நான் 2 ஆண்டுக்கு முன்பாக நம்முடைய மரியாதைக்குரிய பிரியன் சார் வந்து ஒரு டவுட்டா அதை கேட்டாங்க, அவங்க குற்றமாக சொல்லல, ஒரு டவுட்டா தான் கேட்டாங்க. இப்போ நீங்க இந்த இலவச மின்சாரம் பெற்று வசதியை பெறக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த மீட்டரும் பொருத்தப்படாத பம்பு செட்டுகள் வழங்கப்படும், நவீன மோட்டார்கள் வழங்கப்படும் என்று சொல்லிக்கிறாங்க. அது மானியத்தின் அடிப்படையிலா அல்லது அதுக்கு ஏதாவது கட்டணமானு கேட்டாங்க.
அது வந்து முற்று முழுவதுமாக இலவசமாக கட்டணமின்றி வழங்கப்படும், முழுவதுமாக மாநில அரசின் நிதியிலிருந்து வழங்கப்படும். ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த மானியத்தை பத்தி சார் சொன்னாங்க, அது வந்து சோலாருக்கு தான். இந்த மின் மோட்டார்களுக்கு ஒன்றிய அரசு மானியம் கொடுப்பதில்லை, அது சோலார் பம்ப் செட்டுகளுக்கு தான் கொடுக்குறாங்க. இது முற்று முழுவதுமாக மின் மோட்டார்களை மாநில அரசு கொடுக்கும் என்றுதான் அறிவித்திருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று சார், நிறுத்துமா எந்த அரசு வந்தாலும் தொடரத்தானே செய்யணும். நீங்க ஒரு டவுட்டா கேட்டீங்க, ஒரு கேள்வியா. இல்ல சார், அதிமுக ஆட்சிக்கு வந்தா நிறுத்தும் சார். கோயம்பேடு மதுரவாயில் பறக்கும் சாலை கலைஞர் போட்டாரு, அதிமுக கொண்டுச்சு நிறுத்தினாங்க. சாலை பணியாளர்கள் கலைஞர் கொண்டு வந்தாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு நிறுத்தினாங்க. மக்கள் நல பணியாளர்கள் திமுக கொண்டு வந்துச்சு, அதிமுக ஆட்சிக்கு வந்தோன்னா நிப்பாட்டினாங்க. மெட்ரோ ரயில் திமுக கொண்டு வந்துச்சு, அந்த அம்மா அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க, மோனோ ரயில்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா. பட் வேற வழியே இல்லாமல் அவங்க அக்செப்ட் பண்ண திட்டம் மெட்ரோ ரயில் மட்டும்தான். மிக பிரம்மாண்டமாக ஒரு இதை கட்டி எழுப்பினார் கலைஞர் தலைமைச் செயலகத்தை. அதை வந்து நான் செயல்பட விட மாட்டேன்னு ஹாஸ்பிட்டலாக மாற்றினாங்க. நீங்க திமுக கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் அதிமுக தொடர்ந்ததில்லை. மாறாக அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருந்தால் திமுக தொடர்கிறது. அம்மா உணவகம் இன்னமும் தொடர்கிறது. லேப்டாப் அதிமுக ஆட்சியில் கொடுத்த திட்டம் தான், பட் திமுக தொடர்கிறது. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே அது முடக்கப்படும் அபாயமும் இங்க இருக்குது. ஆனா மகளிர் உரிமை தொகை மாதிரியான திட்டங்களை யார் வந்தாலும் நிறுத்த முடியாது. என்ன சார் காலை உணவு திட்டத்தை யார் வந்தாலும்? அதுக்கு நான் என்ன டவுட் சொல்றேன் சார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேட்டி அளிக்கிறார். என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க முடியும்னு கேட்டார்ல சார், நீங்களும் பாத்தீங்க. 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு, நாங்க வந்தா என்ன செய்யறோங்கிறாரு. அப்ப எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டா நான் வரியை உயர்த்தி கொடுப்பேங்கிறாரு. நிதி ஆதாரத்தை பெருக்கி வரியை உயர்த்தி, அந்த வார்த்தை எக்ஸாக்டா இருக்கு சார். வரியை உயர்த்தின்னு சொல்லியிருக்கிறாரு. நிதி ஆதாரத்தை பெருக்கிங்கிறது இப்ப அவர் அன்னைக்கு நான் சொல்றது எக்ஸாக்டா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோர் கொடுத்த பேட்டியில எக்ஸாக்டா அந்த வார்த்தை சொல்றாரு, வரியை உயர்த்தின்னு சொல்றாரு. வரியை உயர்த்த மாட்டாங்க நீங்க நம்பாதீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்த்தி இருக்கிறார்கள். நான் திருப்பி சொல்றேன், பால் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்படல, பால் கட்டணம் உயர்த்தப்படல, மாறாக 3 ரூபாய் லிட்டருக்கு குறைச்சிருக்காங்க. பெட்ரோல லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை ஒன்னு சொல்றேன் சார். சாமிநாதன் எங்க வந்து நிறுத்துறாருன்னா, ஆளுங்கட்சி செஞ்சது எதிர்க்கட்சிகள் சொன்ன வாக்குறுதிகளை சமன்படுத்திருச்சுன்னு சொல்றாரு. அது திரு ராம்கி அப்படி படுத்தா சார் நம்பிக்கையை தருங்கிற. நான் இன்னொன்னு சொல்றேன் சார், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் சார். நீங்க எவ்வளவு முக்கியமான ஸ்கீம் பாருங்க. 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும், பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு. இது ஒன்னோட ஒன்று தொடர்புடைய சார். இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு ஒரு ரிப்போர்ட் வருது. அப்ப அது வருகின்ற பொழுது நீங்க பிரைவேட்ல கொண்டு போய் விட்டு போறாங்க, என்ன பிளே ஸ்கூல் அது இதுன்னு. அப்ப குழந்தைங்க இருக்குங்கிற காரணத்தினாலேயே பல பெண்கள் வேலைக்கு போக முடியாம தங்களுடைய கல்வி அறிவு, தங்களுடைய படிப்பு அனுபவம் எல்லாத்தையும் முடக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. இன்னைக்கு கூட்டு குடும்ப முறை இல்ல. அப்ப 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது இருக்குல்ல. திருப்பி விமன் எம்பவர் மட்டும் இல்ல, அடுத்த லைன் திருநங்கையர்களை பற்றி வருது, மாற்றுத்திறனாளிகளை பற்றி வருது. லாஸ்ட் லைன் சார், நீங்க ஒன்னு சொன்னாங்க புதுசா எதுவும் இல்லைன்னு. புதுசானா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணுமா? போக்குவரத்து கழகத்தை உண்டாக்குவோம். முதல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. 0வா இருக்கும்போது போக்குவரத்து கழகம், இலவச மின்சாரம், ரோடு, ரேஷன் கடை, அரிசி. எம்பவர் பண்ணி டிவி, லேப்டாப் வரைக்கும் வந்தாச்சு. அப்போ அதுல வந்து அடுத்தது என்ன வந்து அதை எல்லோருக்குமாக மாற்ற முடியுங்கிறத தான் திங்க் பண்ண முடியுமே தவிர புதுசானா திருப்பி என்ன சொல்ல போறாங்க, ரோடு போடணும்னு சொல்லுவாங்களா? திரு ராம்கி, வழக்கமா எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை கூடுதல் கவனத்தை பெறும், வெற்றியையும் பெற்றுக் கொடுத்திருக்கு. ஆனா அந்த அட்வான்டேஜ் எடுக்க முடியல. அதை ஆளும் கட்சி வந்து அவங்களுடைய செயல் திட்டங்கள் மூலமாக செஞ்சது மூலமாக அதை மட்டுப்படுத்திட்டாங்க. அப்படின்னா அங்க எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்கோப் இல்லையா? அதை அட்வான்டேஜா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? இல்ல, அது எடப்பாடி அவர்களே வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட விஷயம். அதாவது கட்சிக்காரர்கள் எடுத்து கொண்டு சேர்க்கணும். இப்ப முதல்ல அந்த முதல் அறிவிப்பு வந்து 1 மாதம் ஆக போகுது. குடும்பத்துக்கு 10,000 ரூபாய், அனைத்து மக்களுக்கும் இலவச பயணங்கிற சொல்லி 1 மாதம் ஆயிட்டு அதை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை கட்சியால. அது பல்வேறு சிக்கல்கள். ஆனா அந்த ஃப்ரிட்ஜுங்கிற வார்த்தை ஈஸியா போயிடுச்சு. நான் பிரியன் சார் சொன்னதை நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. அதுதான் கரெக்ட். கலைஞர் கொடுத்தாரு கலைஞர் டிவியை, அம்மா கொடுத்தாங்க ஃபேனு, டேபிள் ஃபேன், மிக்சி. எடப்பாடி கொடுக்க போறாரு ஃப்ரிட்ஜ். அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க அதை வைத்து அதனால இது ஈஸியா போயிடுச்சு. மற்றதெல்லாம் கொண்டு சேர்க்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இதை நான் என்ன சொல்றேன், எங்க சிக்கல் இருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இல்ல. அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து உண்மைதான் நீங்க வந்து சேர்ந்து பிரச்சாரம் செய்தாகணும். கூட்டணியா ஒண்ணு இப்ப இன்னைக்கு தான் தேர்தல் பங்கீடு இதெல்லாம் தொகுதி பங்கீடுலாம் முடிச்சிருக்காங்க. ஒரு பொதுக்கூட்டங்கள்லாம் வச்சு எல்லாரையும் மேடையேற்றி எடப்பாடி சொல்வதை விட கூட்டணி கட்சிகள் சொல்வது கூடுதல் வெயிட்டேஜ் இருக்கும். தினகரனோ அன்புமணியை வந்து எடப்பாடி தருவா நம்புங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் இருக்கும். ரெண்டாவது நிதி ஆதாரம், நீங்க வந்து வரி விதிக்கிறார், நிதி ஆதாரங்களை அதெல்லாம் சொன்னா கூட அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து டெல்லியை உரிமையோடு கேட்பேன், இல்ல தட்டி கேட்பேன்,
மிரட்டி கேட்பேன் இல்ல பணிந்து போய் கேட்பேன், அதுக்கான ஒரு அந்த ஸ்கோப்பை விட்டு இருக்குது. பட் இங்க திமுக வந்து நாங்களே இங்க தான் பண்ணி ஆகணுங்கிறத அவங்களே போய் சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு இல்லைன்னா நிதி உதவி இல்லைன்னா நாங்க இதுதான் பண்ண முடியும், நாங்க லோக்கல்ல மேனேஜ் பண்ணிப்போம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவருக்கு கூடுதலாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதை பார்க்கணும், மக்கள் பார்ப்பாங்க. என்ன நம்ம கடந்த 5 ஆண்டுகள்ல பல விஷயங்கள்ல நிதி ஒதுக்கீடு வரல இருந்தது. அதைத்தான் கூட்டணியில் இருக்கும் போதுதான் அவரு தான் சட்டப்பேரவையில வாசிச்சாரு ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தர மறுக்கிறதுன்னு. யாரு? ஸ்டாலின் வாசிக்கல. இதே ஐயா எடப்பாடி கே பழனிசாமியும் இதே ஐயா ஓபிஎஸும் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே சொன்னார்கள் ஒன்றிய அரசு நமக்கு நிதி தர இணக்கமாக இருந்து பெற முடியும் நம்புறாங்க. என்ன பற்றீங்க என்ன பற்றீங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப கூட்டணியில் இருந்தீங்கல்ல, நீங்க தான் சட்டப்பேரவையில சொன்னீங்க இணக்கமாக இருந்தும் எங்களுக்கு தர மறுக்கிறார்கள் சொன்னது யாரு? அப்புறம் பெறுவார்கள் நீங்க எப்படி நம்புறீங்க? ஏற்கனவே இருந்தப்ப பெறல. நான் ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்ல எதுவுமே ஓபிஎஸ் எடப்பாடி சொன்னது தானே அது. இடைவேளைக்கு போறேன். இது முயல் ஆமை கதை தான். அதாவது ஆமை முயலை ஜெயிக்கும் என்பது உலக அது வந்து லாஜிக்லாம் நம்ம பார்க்க முடியாது. அது போல வந்து எடப்பாடி அதுல முன் லீட் பண்ணி போயிட்டாரு. சரி, இதை எடுத்துட்டு மற்றபடி மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது திமுக கூட்டணிக்கு சரியா இருக்கும் நான் பாக்குறேன். இல்ல இது ஒரு இல்ல ஒருவேளை இந்த ஃப்ரிட்ஜ்ங்கறத ஒருவேளை வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ திமுக முதல்ல சொல்லிருந்துச்சுன்னு வைங்களேன், இவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க தெரியுமா? யூஸ்ஃபுல்லா என்ன சார் திட்டம் இருக்கு? கல்வியை பத்தி பேசுவீங்களா சார்? வேலை வாய்ப்பை பத்தி பேசுவீங்களா? பொருளாதாரத்தை பத்தி பேசுவீங்களா? இப்ப இவங்க இதெல்லாத்தையும் பேசின உடனே இதை விடுங்க சார். இடைவேளை பிறகு திரு பிரியன், அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கு. அதை எதிர்கொள்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் வேறு வியூகங்களை வகுக்கணும் அப்படின்னு சொன்னாரு திரு ராம்கி. இன்னொன்னும் குறிப்பிட்டாரு, கொண்டு போய் சேர்க்கிறதுல அதிமுக போன்ற எதிர்கட்சிகளுக்கு இன்னும் அதுல சுணக்கம் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக அதிமுகவுடைய வாக்குறுதிகளை வந்து கொண்டு சேர்க்கறது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. நான் கூட இப்போ பல மாவட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். கிரவுண்ட் லெவலில் அந்த வாக்குறுதியே தெரியல. ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜ் வாக்குறுதியோ 10,000 ரூபா கொடுக்குற வாக்குறுதியோ ஆண்டுக்கு 3 சிலிண்டர் வாக்குறுதியோ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி எடப்பாடி ஒரு கொடுத்துருக்காரு வாக்குறுதி அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க இன்னும் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் நிறையா இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டதுங்க. ஆக்சுவலாக இப்போ இதை வந்து கொண்டு சேர்க்கறது இருக்குல்ல, இது வந்து ஈஸி. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க. அம்மா நீ ஏற்கனவே 1000 ரூபா வாங்கிட்டு இருக்க, உனக்கு 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டுருக்காங்க, 6வது படிக்கிற உன் பையனுக்கு கிடைக்காது, ஆனால் இனிமேல் திமுக ஆட்சிக்கு வந்து 6வது படிக்கிற பையனுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சேர்த்து சொல்லலாம். ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை என்ஹான்ஸ் பண்ணும்போது அது சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக சொல்லும்போது அது சிலபோது கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்படி கலைஞர் டிவி கிளிக் ஆச்சோ அது மாதிரி கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எவ்வளவு இதாக வந்து ரொம்ப சீரியஸாக அதை கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்ற விஷயம் தான் இருக்குது. ரெண்டாவது, ஆளுங்கட்சி கொடுக்குற வாக்குறுதிகளை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்களான்னா கண்டிப்பாக நம்புவாங்க. ஜெயலலிதா வந்து பெண்களை மையப்படுத்தி தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், அப்புறம் அந்த அம்மா கேன்டீன் போன்ற விஷயங்கள், அப்புறம் பிரசவமான பெண்கள் வீட்டுக்கு குழந்தையோடு போகும்போது அவங்களுக்கு ஒரு கிட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டாக அவங்கள டச் பண்ண விஷயம் சார். ஆக்சுவலாக அதுதான் 2016 அவங்களை வந்து வின் பண்ண வச்ச ஒரு விஷயம். ஒரு 1.5% ஓட்டில் தான் திமுக அணி தோத்துன்னு இருந்தால் கூட அவங்களுக்கு வாக்கு வாங்கி கொடுத்து தனியாக நின்று சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி பெண்களுக்கான ஸ்கீம்ஸ், அது பெண்களுக்கான ஸ்கீம்ஸ். அந்த பெண்கள் ஓட்டு இப்போ ஸ்டாலினோட ஸ்கீம்ஸ்னால ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. அதை தக்க வேண்டிய அவசியம் வந்து 1.5 கோடி பயனாளிகள்ல ஏடிஎம்கே, தாவேகா, எல்லாருமே இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாருமே தானே இருப்பாங்க. ஆனா பெண்களை நீங்க வந்து சென்டிமெண்டா நீங்க டச் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த ஓட்டு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் ஜெயலலிதா அவங்க பண்ணாங்க ஆக்சுவலா வந்து. ஸோ இவங்களும் வந்து நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை மருந்து, கள்ளக்கடத்தல், இல்லை காவல் மரணம்னு பல விஷயங்களை பெருசாக அடுக்கிறாங்கல்ல. கடன் 8 லட்சம் ஆயிடுச்சு, 10 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் சொல்றது ஒரு பக்கம் இருந்தா கூட தனிப்பட்ட மனிதனாக நான் இருக்க வச்சுக்கோங்க, எனக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, எனக்கு 1000 ரூபாய் வருது, என் பொண்ணுக்கு 1500 ரூபாய் வருது, இல்லை என் பையனுக்கு 1500 ரூபாய் வருது, இல்லை நான் ஒரு முதியோராக இருக்கேன் எனக்கு 1500 ரூபாய் கரெக்டாக வருது, இன்னும் ஏற்ற போறேன்னு சொல்றாங்க. இன்னும் எனக்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க, பிஹெச்சிலேருந்து மருந்து கொடுக்குறாங்க, இல்லை வந்து என்னோட பையனுக்கு வந்து சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவனுக்கு வந்து எல்லாம் ஃபாரின் போயிட்டு வரது கூட உதவி பண்ணுறாங்கன்னா பயனாளிகள் தங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதெல்லாம் பேசுறாங்கப்பா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சீரியஸான விஷயம்தான். ஆனால் பயனாளிகள் தனிப்பட்ட ஒரு பயனாளி தான் பயன்பெற்றதை நினைத்தார்னா அவன் திமுக ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு இதை கொண்டு சேர்க்கிறாங்க என்ஹான்ஸ்மென்ட்ன்றது முக்கியமான விஷயம். ஏடிஎம்கே வாக்குறுதி கொண்டு சேர்க்கப்படலைன்றது வருத்தமான விஷயம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான